மாளிகம்பட்டு கிராமத்தில் ராமசாமி என்பவர் நிலத்தில் ஒரு பலாமரம் 300 ஆண்டுகள் தாண்டி இன்னும் கம்பீரமாக நிற்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் 1000 பிஞ்சு காய்க்கும் இந்த பலாமரம் 5-6 தலைமுறைகளை பார்த்து தலை நிமிர்ந்து நிற்கிறது. 2011ஆம் ஆண்டு கடலூர் மாவட்டத்தை புரட்டி போட்ட தானே புயல் இந்த மரத்தை தொட்டு கூட பார்க்க முடியாத அளவிற்கு உறுதியாக இருக்கிறது. இந்த மரம், இந்த பலாவை வாங்க மக்கள் ஆர்வம் காட்டுகிறார்கள். இந்த மரத்தை போலவே இங்குள்ள பலாமரங்கள் காய்க்க தொடங்கிவிட்டன. தானே புயல் பாதிப்புகளில் இருந்து மீண்டு வந்தாலும் உரிய விலை கிடைக்கவில்லை என்கிறார்கள் விவசாயிகள். குத்து எடுத்து வியாபாரம் பண்றோம், புரியுங்களா? செஞ்சிட்டு இருக்கோம் பாரம்பரியமா. அதில் கொஞ்சம் கொஞ்சம் இப்பதான் கொஞ்சம் டெவலப் ஆகுது. மரம் கொஞ்சம் டேமேஜ் ஆகி இப்பதான் வந்து தானே புயல் கொஞ்சம் வளர்ச்சி ஆகுது. சரியான வருவாயும் கிடையாது இங்க. அது பலாமரம் தான், முந்திரி மரம் தான் எங்களுக்கு இது உள்ள இருக்கிறதே. இங்க நாங்கள் தொழில் செய்யறதே அதான். மற்ற மாசூல் எதுவும் கிடையாது. ஒரே சீசன்னா ஒரு 2-3 மாசம், 3 மாசத்துல எங்களுடைய இதை நாங்கள் பண்ணிக்கணும். எது செஞ்சாலும் அதுக்குள்ள வருவாய் தான் வர்றது. அதுக்குள்ள டெவலப் எதுவும் இல்லைங்க. எங்களுக்கு முன்னாடி விளைச்சல் இப்போ கம்மியாக தான் இருக்கு. ஆனால் இப்போ விலை ரேட்டு அதிகமாக இருக்கு இப்போ. ஆனால் விலை இந்த நேரம் காய் இல்லை. விலை இருக்கும்போது காய் விழ மாட்டுது. அது 4ஆம் மாசத்துக்கு மேலே தான் விலை விளைச்சல் வருது. அப்போ விலை கம்மியாக போகுதுங்க.